வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வாரால் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த நோட்டிஃபிகேஷனில் கிளர்க்கு கேட்டகரியில் உங்களுக்கு வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அலவன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே பார்த்திங்கன்னா 35,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு கம்யூனிட்டிக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. எல்லோரும் ஃப்ரீயாகவே ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கலாம். நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. விண்ணப்பிக்க ஜூன் மாதம் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுவதும் உள்ள ஆண்கள் பெண்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் அண்ட் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். இங்கேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் உங்களுக்கு 2 ஜாப் லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கொடைக்கானலில் உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா காவலூர் அப்படிங்கிற பிளேஸ்லையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு வேக்கன்சிஸ் இருக்குது. மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 5 வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு யூஆர் கேட்டகரிக்கு 2 வேக்கன்சிஸும், ஓபிசிக்கு 2 வேக்கன்சிஸ், எஸ்சி கேட்டகரிக்கு 1 வேக்கன்சிஸ் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு வேக்கன்சிஸ் அவங்க தரல. ஸோ அந்த கேட்டகரி பீப்புள்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா யூஆர் கேட்டகரியில் இருக்க இந்த 2 வேக்கன்சிஸ்க்கு நீங்கள் அகெயின் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். யூஆர் கேட்டகரிக்கு என்ன ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்களோ அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். ஓகேங்களா? போஸ்ட் நேம் பார்த்திங்கன்னா அப்பர் டிவிஷன் கிளர்க்கு. ஸோ இந்த கேட்டகரியில் தான் உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. இனிஷியல் சேலரியே பர் மந்த்துக்கு 25,500 81,500 வரைக்கும் பேசிக் பே. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி உங்களுக்கு 35,000க்கும் மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே எலிஜிபிள் தான். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஏ, பிடெக், பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதோட உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும், எம்எஸ் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? டிகிரி முடிச்சுட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 27 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாப் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு கொடைக்கானல், காவலூர் இங்கெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட ஒர்க் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே ஹேண்ட்லிங் பண்ணுறது, ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், அதோட ஃபினான்ஸு, ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க், ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர், ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு ஆன்லைன் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா உங்களுடைய ரீசன்ட் ஃபோட்டோகிராஃபு, டேட் ஆஃப் பர்த்துக்கான சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்ஸு, டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸு, வேலிடான காஸ்ட் சர்டிஃபிகேட்டு, ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதோட பார்த்திங்கன்னா சிவியும் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரெஜிஸ்டர், க்ரியேட் நியூ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து அது கூட தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க இந்த அட்ரஸுக்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாகவும் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா, அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பெங்களூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன டேட்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் ஜூலை 29ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது லாஸ்ட் டேட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக 30 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, டவுட் இருக்குது, அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் அண்டு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன், லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், நியூமரிக்கல் எபிலிட்டி, அரித்மெட்டிக், அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டாக சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டு, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் காம்படென்ஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது குவாலிஃபையிங் நேச்சரில் தான் இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரிட்டன் டெஸ்ட்டு அண்டு ஸ்கில் டெஸ்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா பெங்களூரில் தான் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்டாக எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே அதர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள் தான். ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க ஜூன் 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் பேஜ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் தான் இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன், அதோட இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே அப்ளை நவுன்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா லாகின் ஹியர், ரெஜிஸ்டர் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்கன்னா லாகின் ஹியர் கொடுத்துக்கலாம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஹியர் கொடுக்கணும். ஓகேங்களா. இது கொடுத்துட்டீங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க கேட்குற மாதிரி யூசர் நேம், இமெயில் அட்ரெஸ்ஸு, அதேமாதிரி இந்த கேப்ஸா எல்லாமே ஃபில் பண்ணி க்ரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி அதில் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் விண்ணப்பிக்கணும். ஓகேங்களா. இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம தமிழ்நாட்டிலையுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.